தங்கக்குட்டி என்னங்க யோசிச்சுட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. முன்னாடியெல்லாம் ஃபோன் எதுக்கு வந்துச்சு? நாம் எங்கே இருக்கோன்னு வீட்டில் சொல்கிறதுக்கும் விசேஷத்துக்கு கூப்பிட்றதுக்கும் தான் வந்துச்சு. அப்புறம் மெசேஜ் வந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் ஃபோன் பேசும்போது சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் இருங்கப்பா ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு பேசுவோம். அப்படின்னா காதில் 2 வெள்ளை கலர் ஏர்பாட் சொருகிட்டு நாம் பாட்டுக்கு உலகத்தையே மறந்துடுறோம். அதில் அம்மா கூப்பிட்டாலும் கேட்காது, பொண்டாட்டி கூப்பிட்டாலும் கேட்காது. ஆனால் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சத்தம் மட்டும் கரெக்டாக கேட்குது. என்ன மைக்காரே, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? 100க்கு 100 உண்மைதாங்க பட்டுக்குட்டி. அப்பெல்லாம் காதுங்கிறது மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு இருந்துச்சு. இப்போ காதுங்கிறது ப்ளூடூத் ஸ்டாண்ட் ஆகி போச்சுங்க. கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்க. ரோட்டில் பைக்கில் போகிறோம், பின்னாடி லாரிக்காரன் ராகமாக ஹார்ன் அடிக்கிறான். சயின்டிஃபிக்காக பார்த்தா நம்ம காதுக்குள்ள கோக்லியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல இருக்கிற செல்கள்லாம் நீங்க அதிக சத்தத்துல பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகும். அது ஒரு முறை போனா திரும்ப வராது. இப்பெல்லாம் காதுல பஞ்சு வச்சிருந்தோம், இப்ப பஞ்சுக்கு பதிலாக ஏர்போர்ட்ஸ் வைக்கிறோம். குழந்தைய என்ன நினைச்சு நான் சொல்றது உதாசீனப்படுத்தாம சிந்தித்து செயல்படுங்கள். உலகத்தை மியூட் பண்ணிட்டு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க. காதை திறந்து வைங்க, அப்பதான் வாழ்க்கை புரியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.